நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லா வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாமல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. இறைவனின் சாட்சிகளாய் வாழவும், பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிடிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளிப்பதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவிசாய்த்தருளும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும்
எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்திரலும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பெரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தை மகிழ்வையும் பெற்று தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவனேற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை, எங்களுக்கு தேவையானதை இறைவரிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்திரலும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பண பூக்கிளி அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். உன் பெரும் கருணை நலன்களை சுவைத்தோம், நலன்களை சுவைத்தோம். உன் திருநிழலில் அமைதியை உணர்ந்தோம், அமைதியை உணர்ந்தோம். தடைகளை கடக்க உனதருள் அடைந்தோம், உனதருள் அடைந்தோம். நிலையான அன்பிதை நிறுவும்
புகழ்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். தந்தை மகன் தூயாவியா பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய பாதுகாவலருடைய நாளில் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் கூடி நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளின் இறைவார்த்தையின் வழியாக நம் ஆண்டவரை அறிந்து கொள்வோம், அதன் வழியாக அவருக்கு சாட்சியாவோம் என்கிற அழைப்பினை உணர்ந்து பயணிக்க இப்பலிகளை மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். சிலுவை அந்தோணி ராஜம்மாள் குடும்பத்தார் ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலி கணவருக்கு நல்ல முறையில் அறுவை சிகிச்சை நடந்து முடிந்ததற்கும் நல்ல சுகத்தை தந்ததற்கும் நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், மருமக்கள் பேரக்குழந்தைகளுடைய நல்வாழ்வுக்காகவும், விவசாயம் செழிக்கும்படியாகவும், கால்நடைகள் பலுகி பெருகவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டுவோம். வர்க்கீஸ் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி ஞானப்பிரகாசம், அருளப்பன், சவரியம்மாள், அந்தோணி ஏசம்மாள், யாகப்பன், ஞானம்மாள், ஆக்னேஸ், குழந்தையம்மாள், தும்மையேசு, நிக்கோலாஸ் அவருடைய ஆன்மாக்கள் நிறுத்தி இடைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். நம் ஊரில் பணி செய்கிற அருட்சகருடைய கருத்துக்களுக்காக வேண்டுவோம். புனித அமலோப்பமாதா சபையில் சபை சகோதரிகளுக்கும் உதவி செய்து மரித்த ஆன்மாக்களுக்கும், இறையடியார் தந்தை அகுஸ்தின் பெரைரா அவர்களுடைய குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களுடைய நித்திய இடைப்பாற்றிக்காகவும் சிறப்பாக இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மரிய பத்திநாதன், ரெஜினா மேரி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி அப்பா சூசை, அம்மா சூசையம்மாள், குடும்பத்தில் மரித்த மிக்கேல், ஓவரி அந்தோணியம்மாள், மரிய சூசை, மாதம்மாள், ராசி மிக்கேல், அந்தோணி, அற்புதம், வியாகுல, மங்கள பாக்கியம், தாசமரி, சூசை, கங்காணி, மரிய பாக்கியம், அந்தோணி, மிக்கேல், மாதம்மாள், லூக்காஸ், ஆரோக்கிய சாமி, மாசில்லா குழந்தைகள், அருட்தந்தை ஜோசப் பன்னூர் மற்றும் யார் நேதான்மாக்கள் இருநித்தி இழைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மீரான் இயேசு அருளம்மாள் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் 44ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி கிறிஸ்துவுக்குள் இதே நாளில் மரித்த தனது தந்தை மாது கங்காணி அவருடைய ஆன்மா இறைநிலத்தை இடைப்பாறுதல் அடையும்படியாகும். மேலும் குடும்பத்தில் மரித்த செபஸ்தியம்மாள், வெள்ளமுத்து கங்காணி, யாவு அந்தோணியாள், குழந்தை கங்காணி, மிக்கேல், அந்தோணியம்மாள், அந்தோணிசாமி, திரேசம்மாள், டேவிட் ராஜ், மாதம்மாள், டேவிட் பாண்டியன், டெல்லி தெரசாள், நீதி ராஜா, செல்வகுமார், அருள்மேரி, சூசைப்பூ, மரிய மிக்கேலாள், மரியநாதன், சுசேமாள், சேசமாள், இயேசு மிக்கேல், சுசேந்தோணி, மரியந்தோணியாள், குருவமாள், கித்தேரியான் ஆகியோருடைய ஆன்மாக்களில் நிறுத்தி இடைப்பாறுதல் அடையவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். கிறிஸ்துராஜன் சுரேஷ் ஒப்புடக்கூடிய திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா செபஸ்தியானுடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும், மரித்த அம்மா மரிய சுசை, குரு சன்னம்மாள், இயேசு, செபஸ்தியான், மிக்கேலம்மாள், மாசற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டுவோம். அந்தோணி ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த கணவர் அந்தோணியவருடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும், மரித்த சீமான், சௌரிமுத்து, சௌரியம்மாள், திரவியம், மரியம்மாள், இருதை மிக்கேல், அருள், கமலம், அல்போன்சால், அந்தோணியம்மாள், மிக்கேலம்மாள், அருள், சௌரியம்மாள், மேரி, சாலினி மற்றும் யார் நியாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அலெக்ஸ், உஷா குடும்பத்தினர் ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலி நாள் வரை இறைவன் செய்திடக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற மகன் ஜெபின் உடல் உள்ள சுகம் பெற்று கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், கணவர் செய்கின்ற வேலையை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும், பெற்றோர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் வேண்டுவோம். ஆறுமுகம் எலிசா ஒப்புக்கூடக்கூடிய 22வது ஆண்டு நினைவு திருப்பலி மரித்த அப்பா சிலுவை அந்தோணி அவருடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும், மரித்த அந்தோணியம்மாள், பெரிய அந்தோணி, மாதம்மாள், குழந்தை இயேசு, புனிதா பனிமாது, ஜோய்பி ஆண்டனி ஆகியோருடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும், யார் நியாத மக்களுக்காகவும், அன்னை வேளாங்கண்ணி மாதா
மற்றும் புனித அந்தோணியார் வழியாகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். வியாகப்பன் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் 18வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா ஆரோக்கியம் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், மரித்த மரிய அந்தோணியாள், ஸ்டெல்லா மேரி அந்தோணி, சௌரியம்மாள், அந்தோணிச்சாமி, வியாகப்பன், மரியம்மாள், யாருநியாதான் மக்கள் இறைவனத்தை இழைப்பாறுதலிடையே புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். தனராஜ் ரோணிக்கம் ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலி, இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், தான் பார்க்கின்ற தொழிலில் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், இறைவனத்திற்கு சென்றக்கூடிய மகள் ஞான அந்தோணியம்மாள், ரூபினி இருவரையும் இறைவன் ஆசிர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், வெளிநாட்டில் வேலை செய்யும் மகனை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதித்து தொழிலை ஆசிர்வதிக்கும்படியாகவும், மகள் பார்க்கின்ற தொழிலை ஆசிர்வதித்து குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாகவும், இல்லத்தில் இறையாசிர் பெருகும்படியாகவும், பேர குழந்தைக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், இறையாசிர் தங்கும்படியாகவும், நல்ல மழை பெய்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து விவசாயம் செழிக்கும்படியான நல்ல மழை ஆண்டவர் கொடுத்திடும்படியாகவும், பங்கு தந்தை அருட்சகோதரியுடைய உடல் உலகத்திற்காகவும், தனது சகோதர சகோதரியுடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். பால்மணி ஆசிரியர் ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலி, இன்று பிறந்தநாள் காணுகிற மகன் ஜோஸ் பிரகாஷ் ராஜாவுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்து வழிநடத்தும்படியாகவும், செய்யும் தொழிலை ஆசிர்வதிக்கும்படியாகவும், மனைவி மற்றும் மகனுக்கு நல்ல சுகம் தந்து இறைவன் வழிநடத்தும்படியாகவும், தனது குழந்தைகள் பேர குழந்தைகளை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் நற்பண்புகளில் சிறந்து விளங்கும்படியாகவும், பிள்ளைகள் குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், செய்யும் தொழிலில் சிறந்து விளங்கவும், பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாகவும், பங்கு தந்தை மற்றவர்கள் சிறுகளுக்கு உடல் உள்ள சுகம் வேண்டியும், போதிய மழையை தந்து விவசாயம் தொடர்ந்து செழிக்க ஆண்டவர் அருள் புரியும்படியாகவும், அனைத்து புனிதர்கள் வழியாகவும் இறைவனுக்கு நன்றியாக இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜோஸ் பிரகாஷ் ராஜா குடும்பத்தார் ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலி, 16/11/2024 அன்று தனது இறைப்பணியில் 25 ஆண்டுகளை கடந்து வந்து வெள்ளி விழா கொண்டாடிய அருட்சகோதரி ஆரோக்கிய கலைச்செல்வி அவர்களுக்கு நல்ல உடல் உலகம் வேண்டியும், அவருடைய இறைப்பணி மேன்மேலும் சிறந்து விளங்கும்படியாகவும், சகோதரியை இறைப்பணிக்கு அர்ப்பணித்த குடும்பத்தாருக்கு நலன் தரும்படியாகவும், 25 ஆண்டுகள் இறைப்பணியில் தடையின்றி பணி செய்ய அனைத்து நலன்களையும் வழங்கிய இறைவனுக்கு நன்றியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும் இப்பலியிலே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஆண்டவர் தாமே வழி நடத்தி காத்திட ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே,
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் 14 முதல் 22 முடிய. யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 14 முதல் 22 முடிய. சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்துவிட்டாய். எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு. நீ விழிப்பாயிரு, இல்லையேல் நான் திருடன் போல் வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்தி கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையில் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இலவோதிகேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும்.
இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளம் உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழந்த, இரக்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பதை உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ளும் மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு விற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு விற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சம் நிறை படைப்புக்கள் இறைவனில் தஞ்சம் கொண்டு வாழும், நெஞ்சம் நிறை படைப்புக்கள் இறைவனில் தஞ்சம் கொண்டு வாழும். பெருமை எண்ணியே நெஞ்சே இறைவனை வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. அலைகடல் வான்முகில் மலை அழகே, ஆண்டவன் புகழை பாடுங்களே. அலைகடல் வான்முகில் மலை அழகே, ஆண்டவன் புகழை பாடுங்களே. அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே. அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. ஒளியை போர்வையாய் கூடாரமாய் வான்வெளியை விரித்து விளங்குகின்றேன். ஒளியை போர்வையாய் கூடாரமாய் வான்வெளியை விரித்து விளங்குகின்றேன். மேகங்கள் நீர் வரும் தேரோ, ஓடும் வெள்ளங்கள் உறைவிடமோ. மேகங்கள் நீர் வரும் தேரோ, ஓடும் வெள்ளங்கள் உறைவிடமோ. உமது ஆவியை அனுப்பினால் உலகம் புத்துயிர் பெறுமே. உமது ஆவியை அனுப்பினால் உலகம் புத்துயிர் பெறுமே. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே
இறைவனை நீ வாழ்த்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய பிள்ளைங்க கொஞ்சம் பேர் கோயிலை சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நான் கூப்பிட்டு, என்ன விளையாட்டுடா விளையாடுறீங்கன்னு கேட்டேன். கண்ணாமூச்சி விளையாடுறோம்னாங்க. கண்ணாமூச்சி விளையாடுறது எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். மொத்தத்திலேயே 5 பேர் தான் இருக்கான். அவ்வளோதான் கண்ணாமூச்சி விளையாடுறது. கண்ணாமூச்சி விளையாட்டில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அப்போ ஒருத்தர் சொன்னால், உங்களுக்கு தெரியாது இல்லை ஃபாதர், நான் நம்பர் சொல்லி எண்ணுவேன், அதுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்கிடணும், தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டாச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலைன்னா நான் தோற்றுருவேன். கண்டுபிடிச்சாச்சுன்னா ஜெயிச்சிருவேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆள் கண்ணாமூச்சி நம்பர் சொல்லணும் அப்படின்னு சொன்னான். என்ன சாமி புது கதையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது தான், தெரியாத ஒன்றும் இல்லை. ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு விளையாட்டு.
அந்த விளையாட்டில் விளையாடும்போது ஒளிகிறவங்க கண்டுபிடிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது கண்டுபிடிக்கட்டும் பரவாயில்லன்னு நினைப்போமா? கண்டுபிடிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்படிதானா அன்பார்ந்தவர்களே? இன்றைக்கி இந்த விளையாட்டுலாம் விளையாடுறதுக்கு ஆளே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க. வேறு ஏதாவது விளையாட்டு தீவிரமாக கிரிக்கெட் இருக்குது, அல்லது செல்ஃபோன் இருக்குது. இந்த விளையாட்டுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. விளையாட்டுகளுடைய ஆட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப குறைஞ்சி பேர் தான் விளையாடுறாங்க. இப்போது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு இன்றைக்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. பார்த்தீங்களா? என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் சக்கையினுடைய வாழ்வு குறித்து, அவருடைய அழைப்பு குறித்து, மனமாற்றம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு போல தான். நான் ஒளிஞ்சுக்கிறேன், ஆண்டவர் பார்க்காரான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல ஒரு விளையாட்டை தொடங்குகிறார் சக்கை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான ரகசியம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? நீங்கள் மறைச்சி வச்சிருக்கிறதுன்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டானவே. ஆமாம், பெரிய ஆட்களாக இருக்குன்னு சொல்லுதியே, சின்ன பிள்ளைகளாம் அப்படி எந்த ரகசியமும் இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களை சார்ந்து வாழுகிற, இணைந்து வாழுகிற கணவன் மனைவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக மறைத்து வைக்கக்கூடிய ரகசியம் ஒன்று இருக்கிறதா இல்லையா? இது பயங்கரமான கேள்வி. இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு. அன்பார்ந்தவர்களே, நாம் சேர்ந்து வாழலாம். ஆனாலும் கூட என் மனசில் என்ன இருக்குது, நான் என்ன யோசிக்கிறேன், அல்லது எனக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லாமலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிச்சிட முடியும். இது நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நீங்கள் எதையாவது ஒன்று மறைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்கள் உங்களை அறிந்து வைத்திருப்பதை விடவும் ஆண்டவர் உங்களை அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களை பற்றி எல்லாம் தெரிந்த பிறகும் கூட, உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்டு சொன்னால் ஆண்டவருக்கு தெரிகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ரகசியமே இல்லைன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சதுன்னு சொன்னால், உங்களுடைய கணவரோ மனைவியோ நண்பர்களோ உங்களுடைய முழுமையாக அன்பு செய்வார்களா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்பு செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். உங்களுடைய நண்பர்கள் உங்களை பற்றி உங்களுடைய நன்மை தீமைகள், உங்களுடைய கெட்ட குணங்கள், நல்ல குணங்கள், இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், அதிகமாக உங்களுடைய கெட்ட குணங்களையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, உங்களை பழைய மாதிரியே அன்பு செய்வாங்களா? ரொம்ப யோசனையாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உங்களை பற்றி எவ்வளவு மோசமாக தெரிந்திருந்தாலும் கூட அவர் அன்பு செய்வதிலிருந்து மாறாதவர். உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பிலிருந்து அவர் மாறாதவர். அதுதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் நான் வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியை எடுத்து வாசியுங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 19-20 அந்த வசனத்தை வாசிங்க. இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். நீ பாருங்க, யோசித்து பாருங்க.
உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் பாவி, நான் குற்றம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது உங்களுடைய மனசாட்சி. இதை யார்கிட்ட போய் சொன்னால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்? அன்பார்ந்தவர்களே, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால், உங்களை குற்றப்படுத்தி தான் பார்ப்பாங்க. உங்களை குற்றவாளிகள் போல நடத்துவாங்க. ஒரு தடவை உங்களை பற்றி தெரிஞ்சிருந்து சொன்னால் அப்புறம் அதை வச்சுக்கிட்டே உங்களை பலவீனப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறாரு. உங்களுடைய மனசான்று கூட சொல்லலாம். சில நேரம் யாருக்குமே சொல்லாமல் கூட உங்களுடைய மனசாட்சிக்குள்ளே நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, ஐயையோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயையோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மனதிற்கான அமைதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் தான் கிடைக்கிறார். இந்த அமைதியை அருள்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உங்களுடைய மனச்சார்ந்தை விட மேலானவர், உங்களை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறவர். சக்கேயு தன்னுடைய மனச்சான்றின்படி அவன் பார்க்கிற போது தான் குற்றவாளி என்று அறிகிறான், தான் பலவீனப்பட்டவன் என்று பார்க்கிறான். அப்படி பார்க்கிற போது எங்கே போய் சொன்னால் தனக்கு ஆறுதல் கிடைக்கும் பார்க்குறான். யார்கிட்டையும் போய் சொல்ல முடியலை. ஏன்னு சொன்னால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இவனை பாவி போல பார்க்கிறார்கள். இவனுடைய வாழ்க்கையில் இவன் எப்படியாவது மாட்டுவான், சிக்கலில் மாட்டுவான், அப்போது இவனை பழிவாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சக்கேயு கூட்டத்தின் நடுவிலே போவதற்கு கூட பயந்தான். ஒரு பக்கம் குட்டையாக இருந்தாங்கிறது ஒரு செய்தி, ஆனால் கூட்டத்தில் போவதற்கு பயந்ததற்கு காரணம் இவனை கொல்லணும்னு நினச்சி நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய செல்வந்தனாக மக்களுடைய பணத்தை வாங்கி வசூல் செய்து அதிலிருந்து பெரிய அளவில் அவன் உயர்ந்திருந்தான். இந்த வளர்ச்சியை அவன் அவனுடைய வாழ்வினுடைய உயர்வை மக்களுக்கு அது பிடிக்காத ஒரு காரணத்தினால் அவன் பயந்து கொண்டே இருந்தான். ஆகவே அவனுடைய மனச்சான்று ஒன்று அவ்வப்போது குத்தி கொண்டே இருக்கிறது. அவனுடைய மனச்சார்ந்து அவனை சொல்லுகிறது, நான் பாவி, என்ன செய்வேன் என்று சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அப்போதுதான் அவன் ஆண்டவர் இயேசுவை பற்றி பலர் சொல்ல கேள்விப்படுகிறார். விவிலியத்தில் சொல்லப்படவில்லை, ஆனால் நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு வரி வசூலிக்கிறவன், ஒரு ஊர் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய ஆளாக இருக்கிறவங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவன், அந்த தொகுதியில் என்ன நடக்கு, அந்த ஊரில் என்ன நடக்கு, இங்கே என்ன நடக்குங்கிறத விசாரிக்காமலா இருப்பான். ஆகவே அவன் எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கிறான். ஊருக்குள்ளே யார் வாரா, யார் போறா, இயேசு வருகிறார் போகிறார், போதகர் வருகிறார் போகிறார், நிறைய நன்மைகள் நடக்கிறது, பெரும் கூட்டம் அவர் பின்னாலே போகிறது, அங்கே போனால் நிறைய சுகம் கிடைக்கு, ஆறுதல் கிடைக்கு, எல்லாவற்றையும் அவன் விசாரித்து ஆய்ந்தறிந்து வைத்திருக்கிறான். ஆகவேதான் அவனுடைய உள்ளத்தில் என் மனச்சான்று நான் குற்றமுள்ளவனாக எனக்கு தோன்றுகிறது, ஆனால் என் மனச்சான்றுக்கான ஆறுதலை தரக்கூடியவர் யார் என்று பார்த்து ஆண்டவரை தேடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அப்படி ஆண்டவரை தேடி போகிற சக்கேயுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் எப்படி தேடுகிறான்? ஓடி போய் ஒரு மரத்தின் இலைகளுக்கு இடையிலே ஒளிந்து கொள்ளுகிறான். உங்களுக்கு தெரியும், மரத்தில் ஒளிந்து கொள்ளுகிறான். எப்படி ஒளிந்து கொள்ளுகிறான் நீ பார்த்தோம்னு சொன்னா, அவன் எப்படி மறைவாய் சம்பாதித்து சேர்த்து வைத்தானோ அதுபோலவே இது ஆண்டவருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைத்து கொண்டான். மறைவாய் தான் நடந்து கொண்டால் ஆண்டவருக்கு தெரியாது நினைத்துக் கொள்கிறான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மறைவான எண்ணங்களையும் ஊடுருவி பார்க்கிறவர் தான் ஆண்டவர் என்பது இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக தியானிக்கிறோம். நீ யோசித்து பாருங்க, தொடக்க நூல் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி அவர்கள் போகிற போது எங்கே போய் ஒளிந்து கொண்டார்கள்? மரங்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு தெரியக்கூடாது அப்படி நினைச்சு மரங்களுக்கு இடையிலே ஒளிந்து கொண்டார்கள். சக்கேயும் ஆண்டவருக்கு தெரியக்கூடாது, மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவம் செய்கிறவர், ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிற ஒருவர், கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒருவர் தன்னுடைய பாவத்தின் பொருட்டு என்ன செய்கிறார்? மறைத்து கொள்ள விரும்புகிறார். தன்னுடைய மனச்சான்றை அவன் உற்று பார்க்கிற போது பாவம் செய்திருக்கிறோம், இதற்கு எங்கே போய் சொல்வது என்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அப்படி குழம்பி நிற்கிற வாழ்வினுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எந்த மரம் மறைந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்ததோ, எந்த மரம் தங்களுடைய பாவத்திலிருந்து ஒளிந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்ததோ,
அந்த மரத்தாலேயே மீட்பு உண்டு என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எந்த மரத்தால் ஒரு மனிதன் வீழ்த்தப்பட்டானோ அந்த மரத்தின் சிலுவையை சுமந்து இயேசு இந்த உலகிற்கு மீட்பு தந்தார். அந்த மரத்தால் மட்டும்தான் எல்லா மனிதருக்குமான வாழ்வு உண்டானது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி எல்லாம் தெரிந்த பிறகும் கூட ஆண்டவர் நம்மை அன்பு செய்யாமல் இல்லை. யோசித்து பாருங்க, நம்முடைய வலி, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய அவமானம், நம்முடைய வருத்தம் எல்லாவற்றையும் தெரிந்த பிறகும் கூட ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறது, அல்லது நல்லவர்கள் மீது நமக்கான ஒரு பொறாமை இருக்கிறது, குடும்பத்திலே ஒரு போராட்டம் இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது, தனிமை இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் யார் நம்மை புரிந்து கொள்வார்? யார் நம்மை அன்பு செய்வார்? யார் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அமைதி தருவார் என்று பார்க்கிற போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு இல்லை என்பதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்கிறார். ஆகவேதான் என்னை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் என்றால், என்னை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மீது நமக்கு எப்படி கோபம் வரும்? அவர் மீது நமக்கு எப்படி வெறுப்பு வரும்? அவர் மீது நமக்கு அன்புதான் வருகிறார். ஆகவேதான் அந்த அன்பை தேடி பயணப்பட்ட ஒரு மனிதனாக சக்கேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பாருங்கள், தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனம். ஆழ்ந்த மறைபொருட்களை வெளிப்படுத்துபவர் ஆண்டவர் தான். இருளில் உள்ளதை அறிபவர் யார்? அவர்தான். ஒளியும் வாழ்வதும் யாரோடு? அவருடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் ஆண்டவருக்கு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் நல்லது செஞ்சாலும் ஆண்டவருக்கு தெரியும், நாம் தீயது செஞ்சாலும் ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியாமல் நான் ஒரு உதவி செஞ்சுருக்கிறேன், வெளித்தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், பேரை எழுத வேண்டாம்னு சொல்லலாம், வாசிக்க வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் செஞ்சுருக்க உதவியை, நன்மையை யார் அறிவார்? ஆண்டவர் அறிவார். அதே போல் யாருக்கும் தெரிய வேண்டாம், யாருக்கும் பார்க்க மாட்டாங்க, நான் தெரியாமல் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தவறு செய்தால் கூட, ஒரு பாவம் செய்துவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் கூட அதையும் யார் பார்க்கிறார்? ஆண்டவர் அறிகிறார் என்பதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் உடையவராக இருக்கிறார். எரேமியா புத்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. எரேமியா புத்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம். என் கண்ணில் படாதபடி எவராவது பதுங்கிடங்களில் ஒளிந்து கொள்ள முடியுமா என்கிறார் ஆண்டவர். விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அல்லவா என்கிறார் ஆண்டவர். அதனால ஆண்டவருடைய பார்வையிலிருந்து யாராவது விலகிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு நடந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் தான் நாம் சக்கேயுவை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் நிறைய சவால்கள், நிறைய தடைகள், நிறைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தான் ஆண்டவரை தேடி போகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் ஆண்டவர் நம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கிற செய்தியை அவன் உணர்ந்து கொண்ட போது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை காண்கிறான். நீங்கள் திருப்பாடல்கள் 139 எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே பல முறை வாசித்து மனப்பாடம் செய்திய பகுதி தான் திருப்பாடல் 139. அதில் 1 முதல் 5 முடிய வசனங்களை ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கிறீர், நான் அமர்வதையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பழக்க வழக்கமெல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவருக்கு நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாமே தெரியும். அந்த 2வது வசனத்தில் பாருங்க, என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே வச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் எண்ணங்களை எல்லாம் நீர் ஆய்ந்தறிந்திருக்கிறீர் என்று 2வது செய்தி. 3வது வசனத்தை வாசிங்க, நான் நடப்பதையும்
படுப்பதை நீ அறிந்திருக்கிறீர். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் எங்க போய் தூங்க போறேன், எங்க இருக்க போறேன், என் இடமெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். எந்த இடத்தில் நான் வாழுகிறேன், எந்த இடத்தில் நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 4வது வசனத்தை வாசிங்க. என் வாயில் சொல் உருவாகும் முன்பே, அப்ப என் வார்த்தைகளை எல்லாம் கூட நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் வார்த்தைகளை எல்லாம் கூட அறிந்திருக்கிறீர். 5வது வசனத்தை வாசிங்க. எனக்கு முன்னும் பின்னும் சூழ்ந்திருக்கிறீர். அப்புறம் உமது கையால் என்னை பற்றி பிடிக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னும் பின்னும்னா என்ன அர்த்தம்? அன்பார்ந்தவர்களே, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் நீ ஆய்ந்தறிந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற போது சக்கையினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறார். சக்கையை பார்த்து ஆண்டவர், நீ இறங்கி வா, விரைவாக இறங்கி வாரும் என்று சொன்னவுடனே சக்கையினுடைய வாழ்வை மாறுகிறார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மறைவாக இருக்கலாம், ஒளிஞ்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் யாரும் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தப்ப முடியாது. மனிதருடைய பார்வையில் நாம் ஒதுங்கி இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் தருகிறார். அப்படித்தான் சக்கையை தேடிய போது ஆண்டவர் அவரை கண்டு கொண்டு அவனை அழைப்பு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். 3வது அதிகாரத்தில் மிக அழகான ஒரு பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கதவு அண்டே நின்று நான் தட்டி கொண்டே இருக்கிறேன். பாருங்கள், திருவெளிப்பாடு 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். அதுதான் சக்கையுக்கு நடக்கிறது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் தட்டினார், சக்கையவே இறங்கி வாரும்னு சொன்னார். நான் வர முடியாது, மரத்திலே தான் இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இங்கே இருக்கமியா, பார்த்தாச்சு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அன்பார்ந்தவர்களே, அதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டுட்டு தான் இருக்கார். தட்டுவது எது? ஆலய மணியாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், நடக்கக்கூடிய சின்ன நிகழ்வாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு ஜெபமாக இருக்கலாம், ஒரு ஜெப கூட்டமாக இருக்கலாம், அன்பிய கூட்டமாக இருக்கலாம். ஏதாவது உடனே உங்களை தட்டி கொண்டே இருக்கிறார். கதவை திறக்கணும்ல, மனசு திறக்கலைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? உங்களுடைய மனம் திறந்தால்தான் அங்கே ஆண்டவர் உங்களோடு உணவருந்துவார். ஆண்டவர் உங்களோடு உணவருந்துவார், நீங்கள் அவரோடு சேர்ந்து உணவருந்த முடியும். அங்கே தான் மாற்றம் ஏற்படும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம்? வெற்றி பெற்ற எல்லாருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீட்டிற்கக்கூடிய உரிமையை தருவேன் என்று சொல்கிறார். அங்கே தான் சொல்கிறார், இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. சக்கையை பார்த்து அப்படி சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் மறைந்து கொள்ளலாம், ஆனால் ஆண்டவர் தட்டுகிறார். ஆண்டவர் தட்டுகிற போது நாம் உண்மையிலேயே நம்முடைய மனக்கதவுகளை திறந்தால்தான் அங்கே மாற்றம் வருகிறது. ஆண்டவரோடு உணவருந்த முடியும், அவர் நம்மோடு கூட உணவருந்துவார். அப்படி உணவருந்துகிற போது வெற்றி பெறுவோருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாட்சியில் நாமும் பங்கு பெறுவோம். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. சிந்திப்போம். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றிடும் திருவுணவாய் இறைவா, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்தே உன் திருவடி சேர்ப்பாய், தரிசனம்
தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய் தரணியில் எம்மை இறைவா காப்பாய். உழைப்பை கொடுத்தோமே உழைப்பின் கனிகளை படைத்தோமே. ரசத்தினால் கலக்கும் நீரின் துளியை போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. ரசத்தினால் கலக்கும் நீரின் துளியை போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. உரசல்கள் மறந்து நல் உறவினை வளர்ப்போம். உரசல்கள் மறந்து நல் உறவினை வளர்ப்போம். புதிய வானமும் பூமியும் படைப்போம். உழைப்பை கொடுத்தோமே உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கைவேந்திய பலியை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். முது ஆட்சியை பரப்பிட பொழுது அந்தோணியாரை இடையராது ஒளிவித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நாளிலும் அது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் மை புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீரே என் வாழ்வின் தெய்வம், நீரே என் வாழ்வின் நாதம்.
உனை தேடினேன் உயிராக வா, உனை நாடினேன் விருந்தாக வா, என்றும் என்னை தேற்ற எழுந்தென்னில் வா. நீரே என் வாழ்வின் தெய்வம், நிலையில்லா பொருள் தேடி அலைந்தோடினே, நிறைவாழ்வின் வழி காட்டினாய். கரை தேடும் படகாக தவித்தேங்கினே, கரை சேர்க்கும் துடுப்பாயினாய். நிலையில்லா பொருள் தேடி அலைந்தோடினேன், நிறைவாழ்வின் வழி காட்டினாய். கரை தேடும் படகாக தவித்தேங்கினேன், கரை சேர்க்கும் துடுப்பாயினாய். இமை தேடும் விழியாயினாய், கொடி தேடும் கிளையாயினாய். என் தேவன் நீ என்னில் ஒன்றாயினாய். அன்பு மாறாதது, அருளும் அழியாதது. அன்பு மாறாதது, அருளும் அழியாதது. நீரே என் வாழ்வின் தெய்வம். உடல் சோர்ந்து தடுமாறும் நிலையாயிரேன், சுகம் தந்து பலமூட்டினாய். தாய் தேடும் சேயாக உனை தேடினேன், கரம் தந்து என்னை தூக்கினாய். உடல் சோர்ந்து தடுமாறும் நிலையாயிரேன், சுகம் தந்து பலமூட்டினாய். தாய் தேடும் சேயாக உனை தேடினேன், கரம் தந்து என்னை தூக்கினாய். நான் தேடும் நிழலாயினாய், நதி தேடும் கடலாயினாய். என் தேவன் நீ என்னில் ஒன்றாயினாய். அன்பு மாறாதது, அருளும் அழியாதது. அன்பு மாறாதது, அருளும் அழியாதது. நீரே என் வாழ்வின் தெய்வம். கிறிஸ்து அரசர் நவநாள் ஜெபம். இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை அனைத்திற்கும் அரசராக ஏற்றுக்கொள்கிறேன். உம்மை அனைத்திற்கும் அரசராக ஏற்றுக்கொள்கிறேன். படைக்கப்பட்ட அனைத்தும் படைக்கப்பட்ட அனைத்தும் உமக்காகவே படைக்கப்பட்டுள்ளன. உமக்காகவே படைக்கப்பட்டுள்ளன. எம் மீது உமக்குள்ள என் மீது உமக்குள்ள அனைத்து உரிமைகளையும் அனைத்து உரிமைகளையும் பயன்படுத்தி என்னை ஆண்டு நடத்தியருளும். என்னை ஆண்டு நடத்தியருளும். தீய ஆவியையும் ஆவியையும் அதனுடைய செயல்களையும் விட்டுவிடுவதாக நான் ஞானஸ்தானத்தில் கொடுத்த வாக்குறுதியை புதுப்பிப்பதுடன் சிறந்த கிறிஸ்துவனாக வாழ்வேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். இன்னும் சிறப்பாக இறைவனுடைய உரிமைகளும் திருச்சபையின் உரிமைகளும் நிலை பெற்றோங்கும்படி என்னால் இயன்ற வரையிலும் உழைப்பதாக உறுதி கொள்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எல்லா இதயங்களும் உமது புனிதமடைந்த அரசை ஏற்றுக்கொள்ளும்படியும் அதன் வழியாய் உலகமெங்கும் உமது சமாதானத்தின் அரசினை நிலைநிறுத்தும்படியும் என் எளிய செயல்களை எல்லாம்
செயல்களை எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே உமது அரசு வருக. 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டமற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைப்பிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு
இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மாண்புயிர் யுவருள் அருள்மரத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேல் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதற்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே சோகம் எல்லாம் சுகமாய் மாறும்
துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும், மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும், புனிதர் உமது புகழை பாடும், புனிதர் உமது புகழை பாடும், புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவே.